ஐவிஎஃப்ன்ற ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு தான் அது ஒரு ஸ்டெப் தவிர, கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு பிரெக்னன்சி தான். ஓகே. ஸோ யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, பிளட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் அவங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருக்கும்ன்றது டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் தான். அவங்க ஏஜ் என்ன, அவங்களுக்கு ப்ரீவியஸ் காம்ப்ளிகேஷன் என்ன, இது சிங்கிள் ப்ரெக்னன்சியா, ட்வின் ப்ரெக்னன்சியா, அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கா, ஆல்ரெடி பிபி சுகர் ஏதாவது இருக்கா, இந்த டேட்டா வச்சு தான் அவங்களோட ப்ரெக்னன்சி எப்படி போகும்ன்றது டிசைட் ஆகும். ஸோ அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, யங்கர் ஏஜ்க்கு சிங்கிள்டன் ப்ரெக்னன்சி, பிபி சுகர், தைராய்டு எதுவும் இல்லைன்னா, அவங்க நார்மலாக ஒரு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனால் எப்படி அந்த ப்ரெக்னன்சியை கொண்டு போவோமோ அதே மாதிரி தான் கொண்டு போகணும். அதாவது 3 மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், யோகா ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஸ்டெப்ஸ் ஏறலாம். நார்மலாக இருந்துட்டு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி கூட ஆகும். ஸோ ஒரு 35 or 36 இயர்ஸ் லேடி ப்ரெக்னென்ட் ஆன ஐவிஎஃப் மூலியமாகவும் சரி, இல்லை நார்மலாக கன்சீவ் ஆனாலும் சரி, அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்லையும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐவிஎஃப்ன்ற பார்ட் ஒரு டிலீட் பண்ணிட்டு அவங்க பிரெக்னன்சில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னி இருக்கும்.